ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, அது ஒரு அன்பு காணிக்கிறாங்கன்னா அந்த அன்பு உண்மையானதா போலியானதா, அதாவது உண்மையாகவே லவ் பண்ணுறாங்களா இல்லைன்னா வெறும் செக்ஸுக்காக மட்டும்தான் பேசி பழகிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியாமல் எத்தனையோ பேர் நம்பி ஏமாந்த நிலைமையில் இருக்கிறாங்க. இப்படி ஏமாறாமல் இருக்கிறதுக்கு உங்ககிட்ட அன்பாக ஒருத்தங்க பேசுனாங்கன்னா அவங்க உண்மையாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தங்க திடீர்னு அன்பு காணிச்சாங்கன்னா அந்த அன்பு உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி தெரியறதில்ல. அதை நம்ம சில டைம் என்னென்னா அன்பாக 2 வார்த்தை பேசினாலே அதை நம்பிடுறாங்க. நம்பி லாஸ்ட்டில் என்னென்னா வாழ்க்கையை இழந்த நிலைமையில் அதுக்கு பிறகு லேட்டாக தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை இழந்து கண்ணீர் வடிக்கிற நிலைமை நிறைய இருக்க தான் செய்யுது. அப்போது ஒருத்தங்க பேசுனாங்கன்னா அந்த அன்பு உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அது முதல்ல உண்மையான அன்போடு தான் நம்மக்கிட்ட இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்தந்த காரியங்களை அவங்க செய்வாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க ஆளாக ஹெல்ப் பண்ண நிற்பாங்க. அதே போல் உங்கள்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும், அதாவது எந்த ஒரு தேவையும் அவங்க எதிர்பார்த்து உங்ககிட்ட பேசி பழக மாட்டாங்க. அவங்க பழக்கங்கள் ஒன்லி அன்பு பற்றி அன்பானதாகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு செயல் பிடிக்கலைன்னா அதை செய்யவே மாட்டாங்க. முதல்ல ஒரு டைம் உங்களுக்கு தெரியாமல் அவங்க செய்திருக்கலாம். இது செய்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி செய்திருக்கலாம். ஆனால் அந்த செயல் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா அதை அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் செய்யவே மாட்டாங்க. இப்படி உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க, உங்களை மதிப்பாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அலட்சியப்படுத்த மாட்டாங்க. அதே போல் அவங்களுடைய பார்வைகள் ஒழுக்கமானதாக இருக்கும். இதுதான் முக்கியம். அவங்கள பார்க்குற பார்வை, பேசுகிற விதம் எல்லாமே உங்கள் நலன் பற்றியதாக இருக்குமே தவிர உங்கள் உடம்பு ரீதியான பேச்சுக்களோ உடம்பு ரீதியான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதோ எதுவுமே இருக்காது. அது ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை ஒரு பாதுகாப்பான உணர்வோடு தான் நடத்திட்டு போவாங்க. அதே இது நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னாலும் எதுக்காக அவாய்ட் பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. ஏதாவது உங்களுக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னா ஆளாக உதவி பண்ணுவாங்க, உங்கள் நலனில் அக்கறை கொள்ளுவாங்க. உங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கும், ஆனால் அவங்களுக்கே வந்தது மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பு தேவையா நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிப்பாங்க. இது உண்மையான அன்பின் வெளிப்பாடு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் உண்மையான அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி. அதே போல் உண்மையான அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சிலவங்க உடம்பு தேவைகளுக்காக பழகுகிறவங்களும் இருக்காங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல ரொம்ப அன்பாக பேசின மாதிரி பேசுவாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க விரித்த வலையில் விழணும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாற அளவுக்கு அவங்களுடைய பேச்சுகள், அவங்களுடைய நடத்தைகள் எல்லாமே இருக்கும். ஆனால் நாட்கள் போக போக கொஞ்ச நாள் கழிய அவைய சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒழுங்காக பேசிக்கிட்டு இருக்கிறவங்க உங்களை தரக்குறைவான மாதிரி பார்வையால் பார்ப்பாங்க. அந்த பேச்சுக்கள் உடம்பு ரீதியான பேச்சுக்களாக இருக்கும். அதே போல் அவங்க ஃபோன் பேசினாலோ இல்லைன்னா அவங்ககிட்ட பேசினாலோ தனிமையில் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு தான் அவங்க பேசுவாங்க. குறிப்பாக அவங்க பேசுகிற டைம் பார்த்திங்கன்னா நைட்டாக தான் இருக்கும். ராத்திரி வேளையில் தனியாக வெளியே போகணும் அப்படின்லாம் சொல்லி ஆசைப்படுவாங்க. குறிப்பாக உடம்பு ரீதியான பேச்சுக்களங்க மேலோங்கி இருக்கும். உங்களுக்கு ஒரு கஷ்டங்களோ ஒரு வேதனை ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா அதை பெருசாகவே அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவங்க அதை திங்க் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆள் மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்போது உங்கள் கூடவே இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது விட்டுட்டு போவாங்க. உங்களுக்கு உதவின்னு வரும்போது எந்த ஒரு உதவியும் அவங்க தரப்புலேருந்து பண்ண மாட்டாங்க. இது
அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க கொஞ்சம் வர கேர் பண்ண மாட்டாங்க. எனி டைம் பார்த்திங்கன்னா அந்த பார்வைகள் உடம்பு ரீதியான சம்மந்தப்பட்ட பார்வையாக இருக்கும். பேச்சுக்களும் அதே மாதிரி தான் பேசுவாங்க. செக்ஸுவல் ரீதியான பேச்சுக்கள் அங்கே மேலோங்கி காணப்படும். அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கணும், இவங்க உண்மையான அன்பில் இல்லை, இவங்க நம்மளை யூஸ் பண்ண பார்க்காங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் அவங்க தேவைகள், அவங்களுக்கு நம்மளை கொண்டு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா அந்த தேவைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லியும் ஆசைப்படுவாங்க. ஆனால் நமக்கு தேவை இருந்துன்னா அது என்ன தேவை அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் வரை கண்டுக்கவே மாட்டாங்க. அதே போல் அவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் உங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பான உணர்வு இருக்கவே இருக்காது. இதில் இருந்தே புரிஞ்சுக்கலாம் அவங்கக்கிட்ட நமக்கு அவங்க பேசி பழகிறது உண்மையான அன்பு இல்லை, உடம்புக்காக மட்டும்தான். காதல்ங்கிற ஒரு போர்வையை சுமத்திக்கிட்டு காமத்துக்காக சிலவங்க பேசுகிற பேச்சுக்கள். இதில் எத்தனையோ வாலிபர்களோ, அதாவது பெண்கள்னாலும் சரி ஆண்கள்னாலும் சரி, நம்பி ஏமாந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து போய் தெருவில் நிற்கிற சூழ்நிலை வருது. பணத்தையும் இழந்து வாழ்க்கையும் இழந்து மனதில் நிம்மதியும் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்கள் வர சீர்குலைந்து போயிருக்கு. இதில் இளம் தலைமுறைகள் மட்டும் இல்லைங்க, மேரேஜ் முடிஞ்சு குடும்பத்தோடு இருக்கிற பெண்களும் ஆண்களும் இதில் மாட்டிக்கிறாங்க. தன்னுடைய மனைவியிட கிடையாத ஒரு அன்பான வார்த்தைகளால் இன்னொரு பெண் பேசும்போது அந்த கணவன், அதாவது ஆண்கள் அதில் சிக்கி சீரழிகிற நிலைமையும் வருது. பல 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 பணத்தையும் இழந்த நிலைமையில், வாழ்க்கையும் இழந்த நிலைமையில் இருக்கிறதையும் பார்க்கலாம். அதே போல் பெண்களும் தன்னுடைய கணவன் தனக்கிட்ட அன்பாக இல்லை, இன்னொரு நபர், ஏதோ ஒரு நபர், முன்புன் தெரியாத ஒரு நபர் நல்லா இருக்கிறியா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பெண்களும் என்ன ஆயிடுதுன்னா தன்னுடைய குடும்பத்தை மறந்து பிள்ளைகளை மறந்து துரோகம் பண்ணி அந்த வாழ்க்கையை சீரழிக்கிற சூழ்நிலையும் ஏற்படுது. ஒருவேளை அதாவது எத்தனை தான் இருந்தாலும் தன்னுடைய குடும்பம்தான் தனக்கு லாஸ்ட் வர அப்படிங்கிறத இந்த கணவனும் புரிஞ்சுக்கிறது இல்லை, இந்த மனைவியும் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் தனக்கு பிறந்த பிள்ளைகள் ஒன்றுமே அறியாமல் நடு ரோட்டில் அனாதையாக நிற்கிற சூழ்நிலைகள் பெருகிக்கிட்டே இருக்குது. அதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இந்த உலகத்தில் அன்புக்காக ஏங்கி தவறான மனிதர்களை சூஸ் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து பணத்தை இழந்து மனது ரீதியான பாதிப்புகளில் மாட்டிக்கிட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தத்தளிக்கிற எத்தனையோ பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்க அன்பு உண்மையான அன்பு அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து லாஸ்டில் அலட்சியப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே வந்தாலும் அந்த கட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர்றது பெரிய பெரிய கஷ்டத்தில் முடியுது. அந்த கட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை இழந்து மனசில் ஒரு இன்ப துன்பம் எல்லாமே போய் துன்பமான சூழ்நிலையில் சுமந்தபடி கண்ணீரோடு இருக்கிற ஆண்கள்னாலும் சரி பெண்கள்னாலும் சரி இருக்கத்தான் செய்கிறாங்க. ஒருத்தங்க உங்ககிட்ட அன்பாக பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படின்னா அது உண்மையான அன்பா, அது காதலா அல்ல காமமா அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு பல முறை யோசித்து நீங்கள் செயல்படுவது நல்லது. குறிப்பாக மேரேஜ் முடிஞ்சவங்க இப்படிப்பட்ட இல்லீகலான கான்டாக்டில் விழாதளவு தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளுங்க. அதாவது எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக வாழ கற்றுக்குங்க. அடுத்த உறவை நாடி ஒரு நாளும் செல்லாதீங்க. போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சீரழிஞ்சு லாஸ்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் தனிமையில் இருக்க நேரிடும். இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.